ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி. என்னோட ஃபேவரட் பர்சன் மிஸ்டர் ஹரி பிரதர். தேங்க்யூ. எக்கச்சக்கமான டீமை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஐபிஎல் 2025க்கான ஆக்ஷன் அனல் பறக்க காத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு டீமுமே பிளேயர்ஸை அப்படி கொக்கி போட்டு தூக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க நமக்கு தான் வேணும், இந்த வருஷம் நம்மளுடைய வருஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் காத்துட்டு இருக்காங்க. இதுல 5 முறை சாம்பியன்ஸ் வென்ற சிஎஸ்கே ஆகட்டும் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் ஆகட்டும், 3 முறை சாம்பியன் ஆன கொல்கத்தா ஆகட்டும், எல்லாருமே திரும்ப ஒரு தடவை கப் அடிக்கணுன்ற ஆசையோடு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு தேவை முக்கியமான பிளேயர்ஸ். அந்த பிளேயர்ஸை தான் இப்போ எடுக்கிறதுக்காக இந்த ஏலம் நடக்க போகுது. ஸோ உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ல டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்தவன சர்ப்ரைஸ் தான். ஏன்னா நிறைய விஷயங்கள் டெல்லி கேபிட்டல்ஸ் நடந்துச்சு. ஒரு பக்கம் வந்து கோச் மாறினாரு, ஒரு பக்கம் கேப்டனே மாறிட்டாரு, இப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. ரிஷப் பண்ட் ஒரு மாணிக்கம், அந்த மாணிக்கத்தோட வேல்யூ இந்த ஆக்ஷன்ல கண்டிப்பா தெரிய போகுது. அவரே வெளில விட்டாங்க. இந்த சர்ச்சைகளோட இந்த டிசி இந்த ஆக்ஷனுக்குள்ள எப்படி போக போறாங்க, என்ன பிளான் இருக்க போகுது? இல்லை, ஃபர்ஸ்ட் அந்த சர்ச்சையை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு பிளேயர் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் செட்டப்குள்ளே வந்துட்டு ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கோ ஆனால் வந்து ஒரு பிளேயருக்கோ ஒரு ரிஃப்ட் இருக்கும் போது அந்த டீமுக்கோ அது நல்லது கிடையாது. அது அந்த பர்டிகுலராக அந்த பிளேயருக்கோ அது நல்லது கிடையாது. கண்டிப்பா மேபி ஒரு சில நெகோசியேஷன்ஸ் பேசியிருந்திருப்பாங்க. அது ரிஷப் பண்ட்டுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒத்து வந்திருக்காது. ஸோ இட்ஸ் பெட்டர் ஃபார் தி டீம் ஆஸ் வெல் அஸ் ஃபார் தி பிளேயர். ஸோ அவர் வெளில போனது அவருக்கு ஒரு பிளேயராகவும் நல்லாயிருக்கும், டிசிக்கும் அது ஒரு டீமுக்காகவும் நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். வெல் சைட் பிரதர். ஓகே பிரதர், இப்போ ரிஷப் பண்ட் இல்லை, அங்கே உள்ள வந்து ஒரு பேச்சுவார்த்தை இப்போ வரைக்கும் ஒரு ரூமர்ஸ் தான். அது அக்ஷர் பட்டேல தான் ஒரு பெரிய ட்ரம் கார்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. கேப்டன் மெட்டீரியலாகவும் ஒரு அப்படி இருக்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் அவர் நம்ம கேப்டனாக பார்த்ததில்ல. பட் மேபி டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த வருஷம் பார்க்கலாம்ன்ற ஐடியா இருக்கலாம். இப்போ ஆக்ஷனுக்குள்ள அவங்களுக்கு ஓப்பனர் இல்லை, போரல் இருக்காரு, பட் பெட்டரான ஒரு ஓப்பனர் இல்லை, ஆஸ்தான ஓப்பனர்ஸ் இல்லை அப்படின்போது ஓப்பனிங்னா யார் பக்கம் போவாங்க? நீங்க எப்பயுமே கேட்குற ஜாஸ் பட்லருக்கு அவங்க போகிறதுக்கு நிறைய அமௌண்ட் இருக்கு. ஆமா, காசு வந்துட்டு நிறைய வச்சிருக்காங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 73 crores அவங்ககிட்ட வந்துட்டு இருக்கு அவங்ககிட்ட. ஸோ அவங்க வந்துட்டு ஜாஸ் பட்லர் அவங்க போகலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப்டன் மெட்டீரியலும் கூட. அக்ஷர் பட்டேல் வந்துட்டு கேப்டனாக இருக்கிறது வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ரூமர் தான். அது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அவங்க திங்க் பண்ணி மேபி அக்ஷர் பட்டேல் கேப்டன்ஷிப் கொடுப்பாங்களா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது நல்ல, அது கரெக்டான விஷயம் நினைக்கிறீங்களா? அப்படி இருந்தால் இல்லை, அக்ஷர் பட்டேல் வந்துட்டு நான் பெருசாக கேப்டன்ஷிப் பண்ணி நம்ம எந்த ஒரு ஃபார்மெட்லேயும் நம்ம பார்த்தது கிடையாது. டொமஸ்டிக் சர்க்கியூட்டாக இருக்கட்டும், இதுலேயும் சரி கேப்டன்ஷிப் பண்ணி பார்த்தது கிடையாது. அவர் ஒரு பிளேயராக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. போலிங்கும் வந்துட்டு நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு, பேட்டிங்கும் நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஒரு ஆடர் ப்ரெஷர் கொடுக்க தேவையில்ல அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு பிளேயருக்கு. அவருடைய ரோலை மட்டும் அவர் கரெக்டாக பண்ணிட்டு போனால் பெட்டர்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, ஜாஸ் த பாஸ் மட்டும் தான் உங்களுடைய ஆப்ஷனா? இல்லை இன்னொரு பக்கம் கேஎல் ராகுலுமே இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. கேஎல் ராகுல் ஒரு கேப்டன் மெட்டீரியல் அண்ட் அவரோட ஃபோக்கஸ் பக்கம் போகலாமா? கேஎல் ராகுலாக இருக்கட்டும், அண்ட் தென் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயராக இருக்கட்டும், அந்த மாதிரி கேப்டன் மெட்டீரியலாக இருக்கிற இந்தியன் பிளேயர்ஸ்க்கும் அவங்க போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. சூப்பர். ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லும் போது எனக்கு இந்த கேள்வி கேட்க தோணுச்சு. இதுக்கு முன்னாடியுமே வந்து டெல்லியில் ஆடும்போது அவர் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அண்ட் எகைன் வந்து கேகேஆரில் வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இருந்தாலும் அவர் ட்ராப் பண்ணிட்டாங்க, அவர் இறக்கி விட்டாங்க. பட் இப்போ அவர் இறக்கி விட்டவங்கள ஏற்றி விட்றதுக்கு திரும்ப வந்து டிசி அவங்கள வந்து திரும்ப எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்து கேப்டன்சி கொடுத்து இப்போ நீ ஆளுப்பா, திரும்ப ஒன்று ஆளுமே ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வேல்யூ இருக்கு. ஸோ வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்துட்டு போகிறதுக்கும் அவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஸ்ரேயஸ் ஐயருக்கு கண்டிப்பாக வந்துட்டு அவங்க பிட் போவாங்க, ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு வந்துட்டு போவாங்க அவங்க. ஆஹா, ரைட்டு, சூப்பர். ஓப்பனிங்கில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் பவுலிங் ஆப்ஷன்ஸ்குள்ளேயும் நிறைய பிரச்சனைஸ் இருக்குது. ஏன்னா முகேஷ் குமார் ரீடைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ரீடைன் பண்ணலை. அது பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா முகேஷ் குமார் நல்லா தான் பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம். இப்போ வந்து முகேஷ் குமார் தாண்டி நிறைய பவுலர்ஸும் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எடுத்தா டிசிக்கு நல்லதுப்பா. ஏன்னா டிசியுமே சரி இது வரைக்கும் ஒரு கப்பு கூட அடிக்கலை. நான் ட்ரோல்லி நம்ம ஆர்சிபி மட்டும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம், பிகாஸ் பெருசாக பேசப்படுற டீம் மட்டும். பட் டிசியுமே அடிக்கலை. ஸோ டிசியோட மைண்ட் செட்டுமே என்ன இருக்கும், இந்த வாட்டியாவது அடிச்சிடணும்னா ஒரு ஆக்ஷன்லையும் வராங்க, ஒரு ஆக்ஷன் கை தூக்கிட்டு கிடக்குறாங்க ஒரு பக்கம். ஸோ அப்போ பவுலர்ஸ் பக்கம்னா எந்த யார் பவுலாம் போகலாம்? மேபி முகேஷ் குமார். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு பேர் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க. இப்போ நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காரு முகேஷ் குமார், அவங்க போகலாம். அண்ட் தென் திரும்ப வந்து ஃபாரின் பவுலர்ஸ் நீங்கள் போகும்போது தான் வந்துட்டு ட்ரெண்ட் போல்ட்டாக இருக்கட்டும், இவங்ககிட்ட பர்ஸ் வேல்யூ இருக்குது. ஸோ ஸ்டார்க் அந்த மாதிரி பெரிய பெரிய பவுலர்ஸ் வந்துட்டு இவங்க பிச் பண்ணலாம். இவங்க ரைட்டு. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க பிளேயிங் லெவனில் என்ன 2 ஸ்பின்னர் ஆட போகிறாங்கன்றத ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்காங்க. குல்தீப் யாதவ் அண்ட் அக்ஷர் பட்டேல் அவங்க தான் அவங்களோட ரீடைன் பிளேயர்ஸ். ஸோ டெஃபினட்டாக அவங்க ஆட போகிறாங்க. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்துட்டு பூரல் இருக்காரு. பூரலுக்கு பேக்கப் ஆப்ஷனாக வந்துட்டு ஒரு விக்கெட் கீப்பர் அவங்க வந்துட்டு போய் ஆகணும். அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு அவங்க பார்க்க வேண்டியது இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு ஓப்பனிங் அவங்ககிட்ட வந்துட்டு கிடையாது. ஸ்டெப்ஸ் வந்துட்டு மிடில் ஆர்டர் தான் அவங்களுக்கு ஆட போகிறாரு. ஸோ ஓப்பனர்ஸ் அவங்களுக்கு பார்க்க வேண்டியது இருக்குது. நிறையா இடம் அவங்களுக்கு ஃபில் பண்ண வேண்டிய இது இருக்குது. பட் ஆனால் அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு டீசென்ட் பர்ஸ் வேல்யூ இருக்கிறதுனால அவங்க ஒரு ஸ்ட்ராங் ஒரு யூனிட் அவங்க இது பண்ணலாம். ரைட் தலைவர். இப்போ ஓப்பனிங் பற்றி நீங்கள் சொன்னீங்க, போரல் விஷயம் வந்ததால் நான் ஓப்பனிங் விஷயத்துக்கு வரேன், அதனால் அகைன் வரேன். ஸோ ஓப்பனிங்னா டிசினால ஃபஸ்ட்டு ஓப்பனிங் செம ஸ்ட்ராங்காக இருந்தது. ஏன்னா நமக்கு தெரியும் ரெக்கி பண்ணிங்க அப்போ கோச்சாக இருந்தார். இப்போ வந்து எல்லாமே மாறிடுச்சு. இப்படி ஒரு பக்கம் இருக்குது. மெக்கருக்கு இருந்தார்.
ஸோ மெக்கருக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்க. திரும்ப வந்து மெக்கருக்கு எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறேன். வெகூருக்கு வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வேல்யூக்கு எடுக்கிறதுக்கு மாட்டாங்க. ஏன்னா, அவருடைய கரண்ட் ஃபார்மா இருக்கட்டும், லாஸ்ட் ஐபிஎல் சீசனுடைய ஃபார்மா இருக்கட்டும், மெகருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டுக்கு வந்துட்டு இந்த இந்த ஆப்ஷன்ல போவாங்கன்ட்டு எனக்கு தோணல பர்சனலா. ம். ஏன்னா, இந்தியன் கண்டிஷன்ஸ்ல இன்னும் அந்த பையன் ஒண்ணும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. மெகருக்கு போனாங்க அப்படின்னா கூட, ஒரு கம்மியான ஒரு பிரைஸ் வேல்யூல கிடைச்சாங்க அப்படின்னா, மெகூருக்கு அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்டு. இந்த செட்டப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஹேமந்த் பதானி வந்துட்டு இப்ப ஹெட் கோச்சா ஹெட் கோச்சா இருக்காரு. வந்துட்டு எஸ். ஆயிட்டுருக்காரு. அண்ட் முனா பட்டேல் வந்து பவுலிங் கோச்சா ஆமா, இருக்காரு. பவுலிங் கோச்சா இருக்காரு. செம்ம ஹேமந்த் பதானி பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ப்ராஸ்பரஸா ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகல அப்படின்னா கூட, அவருடைய கோச்சிங் கரியர்ல வந்துட்டு அவர் சக்சஸ்ஃபுல்லா எக்ஸ்ட்ரார்டினரியா அவர் இருந்திருக்காரு. பண்ணிட்டு இருக்காரு. ஹேமந்த் பதானியுடைய குவாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, டீம்ல வந்துட்டு ஒரு 25 க்ரோருக்கு நீங்க ஒரு பிளேயர் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும், ஒரு 20 லேக்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு இந்தியன் பிளேயர வந்துட்டு நீங்க வந்துட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும், 2 பிளேயரும் ஒரே மாரி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர் அவரு. கண்டிப்பா. என்னுடைய டீம் மெம்பர் நீ. இதுல வந்துட்டு நீ இவ்ளோ வேல்யூக்கு வாங்குனவங்க, உனக்கு வந்துட்டு இந்த ஸ்டார் கெப்பாசிட்டி இருக்கு. நான் உன்ன டிஃபரெண்ட்டா ட்ரீட் பண்ணுவேன். உன்ன நான் வேற மாரி ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்ற மாரி கிடையாது. மேன் மேனேஜ்மெண்ட்ல வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். பெர்சனலா வந்துட்டு ஹேமந்த் பதானி கூட வந்துட்டு ஒரு 25 இயர்ஸ்ல இருந்த ஒரு ஒரு 6 இயர்ஸ் வந்துட்டு அவருடைய டீம் இங்க சென்னையில வந்துட்டு பிரேம் சிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கு. 3 டிவிஷன் டீமு. அது 5த்ல இருந்து 3 வரைக்கும் ட்ராவல் ஆகும்போது, அந்த டீமோட நானும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸ்குவாட்ல இருந்திருக்கேன். பெருசா மேட்சஸ் ஆடுனது கிடையாது. ஸோ ஹேமந்த் பதானி அவர் தான் அந்த டீமுடைய ஓனர். ஸோ அவரு க்ளோஸா வாட்ச் பண்ணப்ப தெரியும். ஒரு பெஞ்ச்ல உட்கார்ந்துட்டு இருக்க பிளேயருக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் குடுப்பாரோ, அதே முக்கியத்துவம் தான் அங்க பிளேயிங் லெவல்ல ஆடுறவங்களுக்கும் குடுப்பாங்க. அந்த மேன் மேனேஜ்மென்ட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்சன் வந்துட்டு ஹேமந்த் பதானி. அந்த மாரி ஒரு மைண்ட் வந்துட்டு உங்க டீமுடைய மேனேஜ்மென்ட்குள்ள வரும்போது, அந்த டீம் வந்துட்டு நல்ல சக்சஸ் குடுக்கும். வேணுகோபால் ராவ் உள்ள இருக்காரு. தாதாவோட இடத்துல இருக்காரு. அண்ட் அஹமத் பதானி, முனா பட்டேல் இது யூனிட்டா பார்க்க செம்ம இது யூனிட் எவ்வளோ ஒரு படையை ரெடி பண்ண போறாங்கன்னு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு வருஷமே ஏதாவது ஒன்று நடக்குது. ஷான் வாட்சன், ரிக்கி பாண்டிங், கங்குலி இருக்கும்போதே ஒன்றும் நடக்கல. இவங்க இருக்கும்போது நடக்குமான்னு. பட் ஆனால் இவங்க இருக்கிறப்ப எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஆக்ஷன் அப்படிப்பட்ட ஆக்ஷனாக தான் இருக்க போகிறோம். இப்போ வந்து நீங்க ஃபாஸ்ட் பவுலர் சொல்றீங்கல்ல. இப்போ ரபாடா மாதிரி ஒரு பவுலர்ஸ் எல்லாம் ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்களா? போலான்ற ஐடியாக்குள்ள இருப்பாங்களா? ஃபாஸ்ட் பவுலர்ஸ்குள்ள கேட்குறேன். இல்ல இப்ப டெல்லி பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்யூ பிளேயர்ஸ்க்கே வந்துட்டு நெறைய பிளேயர்ஸ்க்கு இவங்க வந்துட்டு போவாங்க. ம். ரீசன் என்ன அப்டின்னா, இவங்ககிட்ட வந்துட்டு வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. ம். ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்துட்டு அவுட் ரேட்டடா வந்துட்டு ஒரு 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்க வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, மிச்சல் ஸ்டார்க் வந்துட்டு எனக்கு பெர்சனலா ஏதோ தோணிக்கிட்டே இருக்கு. டிசி பக்கம் டெல்லி வருவாங்க. பக்கம் வந்துட்டு போவாரா நல்லா அப்படின்னு இருக்குது. சொல்லிட்டு. ரீசன் என்ன அப்படின்னா, டெல்லி, ஆர்சிபி மாரி டீம்ஸ் வந்துட்டு பெருசா வந்துட்டு டோர்னமெண்ட் கூட அந்த கிரன்ச் மேட்சஸ ஜெயிக்காததுக்கு காரணம், அவங்ககிட்ட வந்துட்டு இந்த மாரி ஸ்டார் பவுலர்ஸ் அவங்ககிட்ட கிடையாது. Correct. உங்களுக்கு பேட்டர்ஸ் வந்துட்டு இந்த ஒரு 14 மேட்ச்ல பேட்டர்ஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு இதுவரையும் எடுத்துன்னு போயிருவாங்க. அங்கருந்து வந்துட்டு நீங்க நாக் அவுட் மேட்சஸ் நீங்க ஜெயிக்கும்போது உங்களோட பவுலிங் யூனிட் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ அந்த மிஸ்டேக்க திரும்ப வந்துட்டு டிசி பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய பவுலிங் கோர வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணணும்னு நெனைப்பாங்க இந்த ஐபிஎல். ரைட். பேட்டிங் யூனிட்டுமே கொஞ்சம் சொதப்பல் இருக்கும் தலைவா. ஓப்பனிங்ல நல்லா ஆடிட்டு இருப்பாங்க. மிடில் ஆர்டர்ல சொதப்புவாங்க. ஸ்டப்ஸ் வரைக்கும் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. பட் ஓகே அதர்வைஸ் ஸ்டப்ஸ் ரிட்டெயின் பண்ணிட்டாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. பட் இருந்தாலுமே இந்த டேலண்டர்ஸ் வந்து சில பேர் ஆடுற மாரி இருந்தா நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிசியோட பெரிய மைனஸ் ஆகுது நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. யான்சன் இருக்கார்ல. மேபி யான்சன் பக்கமும் போனா நல்லா இருக்கும். என்னுடைய தனிப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். பட் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்கிறேன். மார்க்கோ யான்சன் யான்சன் எப்படிப்பட்ட ஆப்ஷனா இருக்கும்? நல்ல ஒரு ஆப்ஷன் தான் நீங்க சொல்றது. பட் யான்சன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் ரோல்ல வந்துட்டு அவர நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேனா மேல நீங்க ஆட வைக்க முடியாது. ஆமா. ஸோ ஃபாரினர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாப் 4ல வந்துட்டு எதனா ஒரு 2 பேட்ஸ்மேன் வந்துட்டு அவங்க ஃபிட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் தென் பவுலிங் ஆப்ஷன்ல வரும்போது மார்க்கோ யான்சன் வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் பிளஸ் வந்துட்டு ஒரு ஃபினிஷர் ரோல்ல வந்துட்டு மார்க்கோ யான்சன் வந்துட்டு இவங்க ஃபிட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ரைட். ஜேசன் ஹோல்டர் அந்த மாரி ஆல்ரவுண்டர்ஸ்க்கும் இவங்க போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. சாம் கரன் உங்களுக்கு இருக்காரு. ஸோ இவங்ககிட்ட வந்துட்டு பர்ஸ் வேல்யூ இருக்கிறதுனால, இவங்களுக்கு நீங்க எந்தெந்தலாம் நல்ல பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்களோ, அவங்க எல்லாருமே வந்துட்டு டிசிக்கு வந்துட்டு போறதுக்கான ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கு. எஸ் 73 இருக்குன்றதால ப்ராப்பரா அவங்க ஸ்கெட்ச் பண்ணி ஆமா. இந்த பிளேயர்ஸ் எடுக்கலான்ற மைண்ட் செட்ல தான் பெட்டர் அப்படின்ற ஆமா. மைண்ட் செட் தான் இருக்கு. ஆஹா ரொம்ப கிளியரா சொல்றீங்க. இத தாண்டி இன்னும் வேற யாராவது தூக்குவாங்கன்னா யார் பக்கம்? இப்ப டாப் ஆர்டர்ல வந்துட்டு உங்களுக்கு வார்னர் இருக்காரு உங்களுக்கு. அகைன் அதுக்கப்புறமா அகைன் ஓகே சூப்பர். வார்னர் இருக்காங்க. அதுக்கப்புறமா கேன் வில்லியம்சன், டேரன் மிச்சல் கூட இந்த வாட்டி உங்களுக்கு ஆக்ஷன்ல உங்களுக்கு இருக்காங்க. ஓகே. அந்த மாரி வந்துட்டு உங்களுக்கு பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு இப்போ ஆக்ஷன்ல அவைலபிள் இருக்காங்க. மிச்சல் மார்ஷ் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். டாப் ஆர்டர் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜென்டில் மீடியம் பேஸ் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷனா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி பெரிய பிளேயர்ஸ்க்குலாம் அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்டு. ஆக மொத்தத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா பண்ண போறாங்கன்னு தெரியுது.
அதாவது புது குருவோட வராங்க. 3 குருவுமே செம்மையான குரு தான். அந்த புது படையை வேற லெவலில் ரெடி பண்ணணும். இப்போத்துக்கு அதை அஸ்திவாரம் போட்டிருக்காங்க ரீடைன் பண்ணதில். அண்ட் இந்த ஆக்ஷனில் எப்படிப்பட்ட படையை உருவாக்க போகிறாங்கன்றது ஆக்ஷன் நடக்கும்போது தான் தெரியும். அண்ட் உங்களுடைய ஒரு கீ பிக் இவங்களை கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னா யார்? மிச்சல் ஸ்டார்க். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்க் தான். 73 கோடி இருக்கு, நீ தைரியமா போ. ஸ்டார்க் மாதிரி ஒரு பவுலர் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு டெல்லிக்கு தேவை அப்படின்றது நான் திங்க் பண்றேன். என்னோட கருத்துக்கு என்னன்னா ரிஷப் பண்ட், ஸ்டார்க் இவங்க 2 பேரும் பஞ்சாப் தூக்க வாய்ப்பே இல்லையான்னு கேட்கவே தோணுது. இல்ல ரிஷப் பண்ட் வந்துட்டு பஞ்சாப் தான்ட்டு எனக்கு 100% எனக்கு தோணுது. அது எனக்கு வந்துட்டு அப்படிதான் எனக்கு தோணுது. அப்படி போட்டாலுமே திரும்ப அவங்கள்ட்ட தான் அதிக அமௌண்ட் இருக்கு. 110ல இருந்து 30 போதும் வச்சுக்க. 30 போறாத 25 சோல்ட் ஆகலாம், இல்ல 25 to 30 கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்பு. சரி 25 to 30 போலாம். எவ்வளவு ஆனாலும் அவர் சோல்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். அடுத்தது அப்பயுமே அவங்கள்ட்ட தான் அதிகமான அமௌண்ட் இருக்கு. திரும்ப அவங்க ஒரு அமௌண்ட்டை போடலாம். ஒரு 25 கோடி 30 கோடி திரும்ப எகைன் போடலாம். இப்போ இந்த ஸ்டார்க் அதுக்கப்புறமா இந்த ஸ்டார்க் மாதிரி பிளேயர் வந்து ஒரு 3 டீம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 3 டீம்ல வந்துட்டு டெல்லி, ஆர்சிபி, பஞ்சாப் இவங்க 3 பேர்ல யாருன்னா ஒருத்தவங்களுக்கு தான் ஸ்டார்க் வந்து போறாரு. ஸோ இதுவரையும் வந்துட்டு போலிங்கில் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டாராக வந்துட்டு அவங்க டீமில் வந்துட்டு எடுத்ததில்லை. அந்த ஒரு இதை வந்துட்டு பிரேக் பண்ணி இது பண்ணுறதுக்கு வந்துட்டு எனக்கு என்னமோ இந்த வாட்டி டெல்லி வந்துட்டு ஸ்டார்க் எடுப்பாங்கன்ட்டு தோணுது. பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, சூப்பர். அது உங்களோட ஒப்பீனியன் தான். பட் அது நடந்தாலுமே நானும் ஹாப்பி தான். பட் அதர்வைஸ் ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆக்ஷன் நடக்கும் போது டெல்லியோட அணிவகுப்பு எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.